அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் எபேசுக்கு வந்தான். இதுல கதையை பாருங்க. இந்த கொரிந்துவில பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்தார். ஆனா அங்கே ஒரு ஊழியக்காரன் வந்துட்டார். அவருக்கு பேர் அப்போலோ. அவர் பார்த்தார், அங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கும் போது நாமே இங்க மினக்கெடா, கர்த்தர் எங்களுக்கு தந்த ஊழியத்தை நாம நிறைவேற்றணும் எடுத்து அவர் மேடான வழி, மற்ற இடம் இருக்குத்தானே, வாசிங்க தொடர்ந்து. அங்கே சில சீசர்களை கண்டார். அந்த மேடான வழி என்றா, இப்ப நீங்க புதுக்குடியிருப்புக்கு வரக்குள்ள இடையில சில இடத்தை கண்டிருப்பீங்கள் தானே, அதை கடந்துதான் இங்க வந்தீங்க. அது மாதிரி அவர் வரும்போது சில இடங்களை அவர் கடந்து போகும். அங்க ஒரு சில சீசர்களை கண்டார். என்னடி சொல்லப்பட்டிருக்கு? அங்க கடவுளை தேவனை விசுவாசிக்கக்கூடிய சீசர்கள் அங்க இருக்கிறார்கள். இங்க எபேசுவில இருக்கிறார்கள். இருந்தவுடனே பவுல் என்ன கேட்கிறார்? வாசிப்போம். நீங்கள் விசுவாசியான போது தேவனை நீங்க விசுவாசிச்சீங்களாத பவுல் கேட்கிறார். நீங்கள் தேவனை நம்பினீங்களா? விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இன்றைக்கு சபை கேட்க வேண்டிய கேள்வி இது முக்கியம். இதுதான் முக்கியம். இந்த வார்த்தை தான் முக்கியமானது சபைக்கு. அப்ப பரிசுத்த பவுல் கேட்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்களா? அவங்க சொன்ன கதையை பாருங்க. பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். இன்னைக்கு சபையில கேட்டு பாருங்க, தெரியாது. அதுவும் பாலிம பிள்ளையிட கேட்டு பாருங்க, தெரியாது, என்ன அனுபவிக்கல. வேதாகமத்தில் பார்க்கிறோம், பிலிப்பு என்று சொல்லப்படுகிறவருக்கு சில குமாரத்திகள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளா இருந்தார்கள். ஆமென். அவளை தூரத்துக்கு கடவுளை தாகமாய் தேடிக்கிறார்கள். ஆனா இங்க இருந்தவர்கள் யோவானுடைய சீசர்களா இருந்தார்கள். யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள் இருந்தார்கள். யோவான் ஸ்நானகன் அவர் போதித்த வார்த்தைகளை ஆழமா பிடிச்சு கொண்டார்கள். சிலர் இன்றைக்கு சபைகளுக்குள்ள சில போதனைகள் இருக்கு இல்ல, பரிசேயர்கள் சதுசேயருடைய போதனைகள், வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பீலேயாமுடைய போதகம், ஜெசபேலுடைய போதகம், மற்ற சிலருடைய போதகத்தை குறித்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு போதகங்களும் நம்ம கடவுளை நெருங்க விடாம பண்ணுகிற சில காரியங்கள் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, சிலர் சொல்றாங்க தேவன் தேவையில்லை, இயேசு மாத்திரம் போதும். நாம இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் பவுல் அப்போஸ்தலரால அறிமுகப்படுத்தப்படுகிறது என்ற அவசியத்தை நாங்க பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் காத்திருந்தவர்கள் மத்தியில அவர் இறங்கினார். என்ன செய்தவரா? 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பாருங்கள், பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனமாய் ஒரு இடத்தை வந்திருந்தார்கள். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நீங்க ஒருமனமா இருக்கிறீங்க? ஒருமனமா இருக்கிறவர்களுக்குத்தான் இன்றைக்கு கர்த்தர் பேச போகிற தேவனுடைய வார்த்தைகள். ஆமென். அப்ப ஒருமனமாய் வந்திருந்தார்கள். வாசிங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும், பாருங்கள், ஒரு தேவன் பெந்தெகோஸ்தே சபையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை எங்க ஜெபிக்குதோ, எங்க கர்த்தரை தேடுகிறார்கள் உண்மையா, அந்த வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்வாராம்? தேவன் நிரப்பினால் அங்க என்ன இருக்கும்? தேவ பிரசனம் இருக்கும், தேவனுடைய வல்லமை இருக்கும், தேவனுடைய மகிமை இருக்கும். ஆனா இன்றைக்கும் சில வீடுகள்ல அசுத்த ஆவிகளின் நடமாட்டம் இருக்கிற பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நிரப்புவதற்கு உங்களையும் நீங்க இருக்கிற வீட்டையும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க என்றால் என்ன செய்யணும் என்று கேட்டா, நீங்க தான் காலையில மாலையில கர்த்தர் வேதங்களை வாசித்து ஜெபிச்சு அந்த இடத்தை கர்த்தருக்காக ஆக்கணும். எப்பயும் ஏதேன் தோட்டத்தில் பரிசுத்த ஆவி தேவன் உலாவினது போல
உங்களோட வீட்டில் உங்களோட வளவில பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்படி என்றால் வீட்டை மாத்திரமா இல்ல, நீங்க வேலை செய்கிற இடத்திலும் இருப்பார், உங்களுடைய பிசினஸ் இடங்களிலும் இருப்பார், ஆமே தொழிற்சேர இடங்களிலும் இருப்பார். ஆகையால் கர்த்தருக்கு பயந்து நாம கர்த்தருக்காக காரியம் செய்யணும். ஆமே. சில ஜெபிக்கிறவர் வந்தா அங்க இருக்கிறதான எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் நீங்கி போய் அங்க ஒரு தேவனுடைய பிரசனத்தின் மலையே வந்து நிற்கும். ஆமென். தேவ ஜனம் கூடுகிற இடத்துல தேவன் வந்து அசைவாடுவார். பாருங்க, நாவுகள். அடுத்தது பிரிந்திருக்கு நாவுகள் காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அது ஒவ்வொரு மேலும் அங்க யாரெல்லாம் தாகமாய் உண்மையா இருந்தார்களோ ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளிய வரங்களின் படியே வெவ்வேறு பாசைகளில் வெவ்வேறு பரிசுத்த ஆவியை பெறுதல், அவங்க வெவ்வேறு பாசைகளை பேசுவார்களாம். வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள ஜூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். ஆமென். சொல்லுங்க நல்லா, கரங்களை தட்டி ஆமென். அங்கே ஒரு ஆச்சரியம் என்னென்றால், அதை பார்க்க வந்தவர்கள், நெருங்கி வந்தவர்கள், அவர்கள் பேசின வார்த்தையை கேட்டு என்ன செய்கிறார்கள்? வியப்படைஞ்சு போனார்கள். கிட்டத்தட்ட அங்க பல தேசத்து மக்கள் இருக்கிறார்கள். ஆமென். எண்ணி பார்த்தீங்கன்னா 16-17 தேசத்து மக்கள் அங்க வந்திருக்கிறார்கள். ஆனா அவங்க ஒரு சாட்சி கொடுக்கிறார்கள். எங்கள் நாட்டு தேசத்தின் பாசையெல்லாம் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்களே என்று கலக்கமடைந்தார்கள். எப்படி கற்றார்கள்? இப்ப பேசினால் பரவாயில்லை, இப்பதான் எங்களுக்கு எல்லா மொழிகளையும் கற்கக்கூடிய அறிவு பெருத்திருக்கு. ஆமே, சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அந்த நாட்களில தேவன் அவர்களை அறிவுபூர்வமாய் பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமே, சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் முதலாவதாக இப்படி பேசி முதலாக 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசி பாருங்க. ஆண்டவர் சபை வந்து, பரிசுத்த ஆவியானவர் வந்து சபையை உருவாக்கின கதையை குறித்து வாசிக்கிறோம். வாசிங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் பாருங்கள், சபை பிறந்த நாள், பிறந்த சபை என்ன செய்திருக்கின்றால், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைய பெற்றது. இப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்து முதல்ல அவர் ஸ்தாபித்தது சபையை. ஆமென். அப்ப அந்த சபை என்ன செய்தது என்று சொல்லி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ன வேலை? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் முதல் இருந்தார்கள், நிலைத்திருந்தார்கள். அடுத்தது சொல்லப்பட்டிருக்க அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஒரு வித்தியாசமான ஒரு உறவை அவர்கள் சேர்ந்த மக்களோடு ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இன்றைக்கு சபைகளுக்குள்ள போட்டியும் பொறாமைகளும், பரிசுத்த ஆவியா இல்லாத குறைபாடுகள், கதைகள் சொல்வது, கதைகளை கேட்பது, கதைகளை போய் சொல்வது, பிரிவுகள், பிரிந்து பேசுவது, மதிப்பில்ல சபை. அதுக்கு இல்லையம்மா, படியா பாருங்க. பரிசுத்த ஆவி உண்டாக்கின சபை என்ன செய்திருக்காம்? வாசிங்க பாப்பம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நல்லா உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா கரங்களை தட்டி. இப்படி இருக்கிற சபைக்குள்ள ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வருமா? ஏதாவது ஒரு பிரிவினை வருமா? ஏதாவது ஒரு வேறு காரியங்களை சிந்திக்கக்கூடிய உணர்வு வருமா? வராது. இது யாருன்னு சொல்லுங்க. எங்களை மாதிரி வெவ்வேறான குடும்பங்கள், வெவ்வேறான சமூகங்கள், வெவ்வேறான இடத்தில் இருந்தவர்கள் இப்ப என்ன செய்றார்கள்? ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஆனா எங்களுக்கு சபையில ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்தார், சமத்துவத்தை தந்தார். இன்றைக்கு பலர் ஆவியானவரை துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நீங்க வெளியே வாருங்கள்.
ஆமென். அப்படி பேசுறவரோடு நீங்கள் நெருங்கி இருக்காதீர்கள். நான் சொல்றேன், பேசுறவரோடு உங்களுக்கு கர்த்தர் ஊழியத்தை வச்சிருக்கிறார். என்ன செய்தார்களாம்? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கிறார்கள், அந்நியோன்யத்தில் நிலத்திற்கு அப்பம் பிக்கிறார்கள், கபடமில்லாத இருதயத்தோட தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது அங்கே வாசி பாருங்க, 44வது வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார். சமத்துவம். நாம் எல்லாரும் சமத்துவமா இருக்கணும். சபை என்றிருந்தா நாம உயர்வு தாழ்வு, நாம வளர்ந்தவர்கள் பெரியவர்கள் விளங்க சொல்றது படத்துல பொருள்ல படிச்சதில்ல அப்படி என்று இல்லாம அவர்கள் என்ன செய்றாங்க? எல்லாரும் ஒரு மனமாக ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். இது யாரால வந்தது? பரிசுத்தாவியால வந்தது. இப்பயும் கெட்டு போக இல்லை. நீங்க பரிசுத்தாவியை நிறைவாய் பெற்றார், இந்த ஊழியத்தை தான் உங்களை செய்ய செய்வார். அவர் சர்வ ஞானி, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா அவரை வச்சு நீங்க படிச்சு பாருங்க. ஆமென். எல்லா பரீட்சையிலும் எல்லாத்தையும் அவர் தருவார், எல்லா ஞானத்தையும் தருவார். பாபிலோன் அரசன் கலங்கின போது தானியேல் வந்து வாசிச்சு காட்டினார். இதுதான் எழுத்து, இதுதான் எழுத்தின் அர்த்தம், இதுதான் நடக்க போகிறது என்று வாசிச்சு காட்டினார். யோசேப்புக்குள்ள இருந்த பரிசுத்தாவியினுடைய ஞானம் சொற்பனங்களை யாராலும் விளக்க முடியல. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், மெலிந்த 7 பசுக்கள், மெலிந்த 7 கதிர்கள், இனி வரப்போகிற நாட்கள்ல வரப்போகிறதான பஞ்சம். இந்த காலத்துல மௌனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். இந்த காலத்துல வயல்களை விதையுங்கள், அறுவடையை செய்யுங்கள், அறுவடை எல்லாம் களஞ்சியத்துல சேர்த்து வையுங்கள். இனி வரப்போகிற நாட்கள் பஞ்சத்தின் காலம். பரிசுத்தாவியார் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? தானியேல் மூலமா என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? ஆளுகை அதிகாரம் எல்லாமே பரிசுத்தாவிக்கு தெரியும். பரிசுத்தாவிக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. தாவீது சொல்ற, நான் எழுந்தாலும் அவர் என்னோடு நிற்கிறார், இருந்தாலும் என்னோட இருக்கிறார், நடந்தாலும் என்னோட இருக்கிறார், நடத்திருந்தாலும் என்னோட இருக்கிறார். ஒருவருக்கும் கிடைக்காத சலாக்கியத்தை என் தேவன் என்னோட இருந்து செய்கிறார். ஆமென். என் அசைவு, என்னுடைய எல்லாத்தையும் அவரே அறிகிறார். இந்த காலையில உங்களையும் அறிகிறவர் பரிசுத்தாவியானவர். நீங்க எல்லாரையும் நேசிப்பீங்கள், எல்லாரையும் அன்பு கூறுவீங்கள், எல்லாரையும் உதவி செய்வீங்கள். ஆமென். ஆனா தாறுமாறான காரியத்துக்கு அல்ல, சரியானதை சொல்லிக் கொடுப்பீங்கள், சரியான வழிநடத்தலை செய்வீங்கள். ஆமென். எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க, எங்களிடத்துல இடம் இருக்கு. ஆமென். நாங்க எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் அன்பு கூறுவோம், எல்லாரையும் சமத்துவமா பார்ப்போமா. பதிலாம் ஆதி திருச்சபைக்கு வந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அப்போஸ்தலர் உபதேசத்தில் நிலைச்சிருக்க செய்தார். இரண்டாவது, அவர்களை ஐக்கியத்தில் உருவாக்கினார், அந்நியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது, சத்தியத்தை அவர்கள் அறிய வேண்டும் என்ற வாஞ்சையில இருக்கிறார்கள். நாங்க அப்படி வளரணும். ஆமென். இப்ப இதை தருவதற்குத்தான் பரிசுத்த பவுல பரிசுத்தாவியானவர் எபேசுக்கு கொண்டு வந்தார். இங்க இருக்கிற சில சீசர்கள் இந்த உணர்வில் இல்லை. இப்பையும் பிரிவினையை பேசுகிறார்கள், வேறு விதமாக சிந்திக்கிறார்கள், வேறு விதமாக யோசிக்கிறார்கள், வேறு விதமாக செயல்பட பார்க்கிறார்கள். ஒரு மனத்துக்குள்ள இல்ல, ஐக்கியத்துக்குள்ள இல்ல, சமத்துவத்துக்குள்ள இல்ல. நான் சொல்றேன் தானே, அவங்க வேறு வேற 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 காரியங்களா, வேற வேற நினைவுகள் இருக்கிறார்கள், வேற வேற சிந்தனைகளோடு இருக்கிறார்கள். ஆனா ஒரு மனம் வந்தாத்தான் அவங்களை கொண்டு ஊழியம் நடக்கும். எபேசு என்பது ஒரு பெரிய பழமை வாய்ந்த நல்லது ஒரு பட்டணம். அங்க வசதி வாய்ப்புகள் அதிகம், பெரிய செல்வந்தர்கள் வந்து கூடுகிற இடம். அங்க ஆண்டவரை பார்க்கிலும் விக்கிரகங்கள், பில்லிய சூனியங்கள், மாந்திரியங்கள் மலிந்திருக்கிறது. இரண்டாவது, பிசினஸ் செய்றவர்களுக்கு மந்திரம் தேவை. அங்க சில முதலாளிமார்களுக்கு சில விதமான சூனியங்கள் தேவை, யாரை விழுத்துவது, யாரை உயர்த்துவது. ஆனா கர்த்தருடைய ராஜ்யம் அங்க இல்லை. பாதிக்கப்படுறவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். பவுலை சொன்னார் தேவன், ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் அவரை நகர்த்தி கொண்டு போகிறார். நான் உன்னை கொண்டு போகிற நோக்கம் அங்க வந்து உன்னை கொண்டு எபேசுவுக்குள்ள பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகிறேன், பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகிறேன். அதான் கேட்கிறான், நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அருமையானே, நீங்கள் படிக்கிற இடத்துல
நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க போகிற இடங்கள்ல, வேலை செய்கிற கடைகளுக்கு, பிசினஸ்கள் எல்லாமே நீங்க பார்க்குறீங்க. ஆனா அங்க ஒருவர் ரட்சிக்கப்பட இல்லை. பாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களை தூண்டிவிட போறார். ஆமென். நீங்க யாரை பார்த்து பயப்படுறீங்களோ பயப்படாம இயேசுவை குறித்து அறிவிக்க போறீங்க. இயேசுவை குறித்து சொல்ல போறீங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். அப்ப இந்த காரியத்தை எல்லாம் சொல்லிட்டு வேதம் சொல்லுது 19ஆம் அதிகாரத்துல எல்லாரையும் கூப்பிட்டு தலையில கை வைக்கிறார். வாசிப்போம். அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார். ஆனா இங்க இயேசு சபைக்காக என்ன செய்திருக்கிறார்? பாடுபட்டிருக்கிறார், அடிக்கப்பட்டிருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார், மரிச்சிருக்கிறார். அந்த யூதர்களுக்கு அந்த அறிவு இன்னும் வர இல்லை. இன்னும் பல யூதர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? யூதருடைய தேசத்துக்குள்ள இயேசு வந்தார். ஆனா இன்னும் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப கேட்கிறார், அவங்கள பார்த்து கேட்கிறார், நீங்க எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்க? முதலாவது அவர் சொன்னார், நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க இப்ப என்ன செய்யணும்? வாசிங்க. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகளாய் அங்கே ஒரு காரியத்தை சொல்றார். இந்த சீசனை பார்த்து, பிரதர், உங்களோட போதகர் இயேசு வருவதற்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்த வந்து நின்றார், மக்களுக்கு போதனை செய்தார். அந்த நேரம் இப்படி ஒரு காரியத்தை பேசினார். என்னென்றால், எனக்கு பின்னால ஒருவர் வரப்போகிறார். அவர் வந்து என்ன செய்வாராம்? வாசிங்கள். கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றார். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை கை வைத்தார். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். இங்க பாருங்கள், பரிசுத்த ஆவிய இங்க பவுல் எப்படி அறிமுகப்படுத்த? ஒரு தேவன் மாதிரி பரிசுத்த ஆவியர் வந்தார். அவர்கள் மேல பரிசுத்தாவியர் வந்தார். அவர்கள் மேல பரிசுத்தாவியர் வந்தார். இந்த வேளையில நீங்க சொல்லுங்க, உங்களோட வீட்டுல எத்தனை தர்க்கங்கள், எத்தனை சண்டைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை விதமா நடக்குது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். அவருக்கு அசையும் திறன் உண்டு, பார்க்கும் திறன் உண்டு, பேசும் திறன் உண்டு, நடக்கிற திறன் உண்டு. ஆமென். ஆனா நீங்க அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. உங்களோட வீடுகள்ல நீங்க தேவையற்ற காரியங்களை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எதை சொல்லுது? மீட்பு நாளுக்கு என்று பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாதீர்கள். அவர் உங்களுக்கு மீட்பு நாளுக்காக தந்த முத்திரை. நீங்க அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் புத்திர பாகத்தை உங்களுக்கு பரிசுத்தாவியா தந்திருக்கிறார். பரிசுத்தாவியா இருக்கிறபடியாத்தான் நீங்கள் தேவனை அப்பா என்று சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்காகவே பரிசுத்தாவிய தேவன் தந்திருக்கிறார். நீங்க உரிமை பெற்ற பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம், தேவனை தேடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்க, என்னிலும் வல்லவர். அவர்கிட்ட தூற்று கூட இருக்கு. அவர் கோதுமையை என்ன செய்வார்? களஞ்சியத்தில் சேர்க்கிறவர். பதரையோ அவியாத அக்கினியில சுட்டரிக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் வந்து உங்களை தண்ணீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு தண்ணீரினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா அவர் அக்கினியினாலும். ஆமென் என்று சொன்னார். உங்களை ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் தருவார். இந்த வேளையில அதை அவர் தர உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த ஞானஸ்தானம், இந்த அபிஷேகம் வேதம் சொல்லுது,
நுகங்களை முறிக்குமாம். நுகங்களை என்ன செய்யுமாம்? இந்த சில நுகங்கள் இருக்கின்றன, அறுக்கப்படாத சாபத்தின் வல்லமைகள், பில்லிய சூனிய கிரியைகள், சாத்தானின் தந்திர செயல்கள், சுபாவங்கள்ல மாற முடியாத செயல்பாடுகள் பரிசுத்த ஆவியானவர் வந்து முறிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் சங்கிலிகளை அறுக்கிறவர். பவுலையும் சீலாவையும் கட்டியிருந்த சங்கிலி அருந்து விழச் செய்தவர். பேதுருவை சிலையில அடைச்சு கட்டி வைத்திருந்த சங்கிலியை அறுத்தவர். சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்ட முடியாமல் அங்கே பிரேத கல்லறைக்குள் இருந்த அந்த பிசாசு பிடிச்ச மகனை ஒரு நொடியில ஆண்டவர் துரத்தி அற்புதம் செய்தவர். அந்த அபிஷேகத்தை இந்த காலையில உங்களுக்கும் தர வாஞ்சிக்கிறார்.